ஒரே பதட்டமா இருக்குது மக்களே. எப்படி இந்த ப்ரோமோவை ரிவ்யூ பண்றதுன்றது எனக்கு பதட்டம். விஜிஎஸ் வந்து என்ன பேசியிருக்காருன்றத பார்க்கறது நமக்கு ஒரு பதட்டம். இந்த ஷோ எல்லாம் நீங்க பார்க்கறதும், நம்ம பார்க்கறதும் பெரிய பதட்டமாவே இருக்குது. ஸோ இது ஆடியன்ஸ் வேற அங்கே போய் பார்க்குறாங்க. அவங்க என்னென்ன பதட்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியல. அந்த மாதிரி தான் ப்ரோமோவில் வந்து பதட்டத்தை பற்றி அவர் என்ன பேசுறாருன்னு நமக்கும் புரியாத மாதிரி தான் அந்த ப்ரோமோ இருக்கு. இந்த ப்ரோமோ கடை எவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அதில் குறிப்பாக வந்து எந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறாருன்னு தெரில. இருங்க, வெள்ளை பக்கெட் இருக்கா எங்கேயாவது தேடிட்டு இருக்கேன். எடுத்துன்னு வந்து சென்டராக வச்சு அந்த வெள்ளை பக்கெட்டோடு சேர்த்து அட்ரஸ் பண்ணால் ப்ரோமோவை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ரோமோ வந்திருக்குது. அதில் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருன்னு கொஞ்சம் பார்த்துருவோமா? வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும் அப்படின்றத நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ விஜய் சேதுபதி வழக்கம் போல் வந்தார். வந்த உடனே முதல்ல இந்த வீட்டில் பதட்டமாக இருக்கிற புலவர் கேரக்டர் ஒருத்தருக்கு தான் கொடுத்தோம், அது கிருமி. ஸோ அந்த நாகேஷ் கேரக்டர் வந்து யாருக்கு கொடுத்துருந்தாங்க? கிருமிக்கு. பட் பேசிக்கலி அந்த பொண்ணுக்கு அந்த கேரக்டர்ல என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு தெரியல. சொக்கா சொக்கா காப்பாத்திட்டியே சொக்கா அப்படின்ற டைலாக் மட்டும் தான் பேசிச்சு. அதை தாண்டி அது பழைய கேரக்டர்ன்றதால அந்த பொண்ணு உள்வாங்கி அப்சர்வ் பண்ணி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸுமே இல்லை. ஓகேவா? இது ஒரு பக்கம். கிருமி அப்படின்ற கேரக்டர் ஒருத்தருக்கு தான் கொடுத்தோம், பதட்டமான கேரக்டர் ஒருத்தருக்கு தான் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஸ்க்ரீன்ல பார்த்தா எல்லா கண்டஸ்டன்ஸோட இமேஜஸுமே ஓடுது. அந்த கேரக்டர் போட்டிருக்காங்களா, ஒவ்வொருத்தரோட இமேஜஸ் வந்து அப்படியே மேலே ஒவ்வொன்றா ஸ்க்ரால் ஆகிட்டே வருது மேலே கீழேன்ட்டு. அந்த கிருமி வீட்டில் எல்லாரையும் கடிச்சதா தெரியல. ஸோ அந்த கிருமி எல்லாருக்கிட்டையும் போய் கடிச்சு வச்ச மாதிரி தெரியல அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அப்போ சுபிக்ஷாவுக்கு பெரிய அடி இல்லாத மாதிரி தான் இருக்குது அந்த ப்ரோமோ பரியும். அவங்க போய் யாரையும் கடிச்சு வைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் எல்லாரும் பதட்டமாக தான் இருந்தாங்க. எல்லாரும் ஏன் பதட்டமா இருந்தாங்கன்னு தெரியல அப்படின்றத சொல்றாரு. ஸோ அந்த கிருமி போய் கடிக்கல, பட் இவங்க எல்லாருமே ஒரு விதமான பதட்டத்தோடு இருந்தாங்க, பதட்டமாவே இருந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க. இல்ல, அவங்களுக்கு ஒரு ரோலை கொடுத்துருக்கீங்க, அந்த ரோலை அவங்க எப்படி பண்றது ஏது பண்றதுல பதட்டம். இந்த நகையை எப்படி திருடுறதுன்றது பதட்டம். வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து என்ன கேட்பாருன்னு பதட்டம். பிக் பாஸ் என்ன கழுவி ஊத்துறாரேன்றது பதட்டம். இந்த வாரம் எலிமினேட் ஆயிருவோன்றதுல பதட்டம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் சார். நீங்க எப்படி அவங்க ஏன் பதட்டமா இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், அதுல ஒரு பதட்டம் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னத்துக்கு அப்படின்றத மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு சில இமேஜஸ் வச்சிருந்தாங்க பாருங்க. அப்போ இதுதான் இந்த வீக்கெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் டிராவல் பண்ண போதும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஒரு பக்கம் அந்த நகை இஷ்யூ, அதுல ஃபர்ஸ்ட் நகையை சேவ் பண்ற மாதிரி சுபிக்ஷாவை காமிச்சிருக்காங்க. அடுத்து சாண்ட்ரா பிரச்சனை, வினோத் பிரச்சனை அண்ட் கமருதீன் இவங்களுக்குள்ள நடந்த இஷ்யூஸோ மெயின்லி என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அந்த ஒரு சம்பவம் நடந்ததுல. ஸோ அந்த லெட்டர் படிக்கும்போது 2 பேர் ஓடி போய் அந்த இது எடுத்து அங்கே ஒரு கையஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, திரும்ப 2வது வாட்டி போனாங்க. அது ஒரு பெரிய சண்டையா மாதிரி பல சம்பவங்கள்லாம் நடந்துச்சுல, அந்த ஒரு இஷ்யூ தான் ஹைலைட் பண்ணாங்க. அப்படின்னும் போது இந்த வாரம் அந்த நெக்லஸ் திருட்டு அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி டிராவல் ஆக போகுது அப்படின்றது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது இன்னொரு பாயிண்ட் ஹைலைட் பண்றாரு. யாராவது ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி கேள்வி கேட்டாலும் பதட்டம் அப்படின்றது. ஆமா, கேள்வி கேட்டா பதட்டமாக தான் சார் தெரியும். என்ன சார் நீங்க சொல்றீங்க? இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, அவன் தெளிவா பாயிண்ட்டை பிடிச்சி, நான் வந்து ஒரு கம்பு சுத்திட்டு இருக்கேன், அப்படியே வாய்ஸா வடால விட்டு பேச்சுகளே அடிச்சுட்டு இருக்கேன். பட் நான் வந்து ஒரு பாயிண்ட்டை கேட்டால் நாங்கள் பாயிண்ட் இல்லைன்னா நாங்கள் கம்முன்னு ஓடிப்படுவோம், தெரியாதா? வியானா நேத்து எப்படி எஸ்கேப் ஆன மாதிரி, பார்வதி எப்படி பதில் சொல்ல முடியாது எஸ்கேப் ஆன மாதிரி, இந்த மாதிரி எஸ்கேப் ஆயிரும் சார். அவங்கள யார் சார் பாயிண்ட்டை பிடிச்சி பேச சொன்னா? எங்களை மாதிரி பாயிண்டே இல்லாமல் பேச சொல்லுங்க, நாங்கள் தைரியமா பேசுறோம். பாயிண்ட்டை பிடிச்சி பேசினா நாங்கள் மாட்டிப்போம், லாக் ஆகிடும். நாங்கள் என்ன பண்றது? எஸ்கேப்பாக தான் ட்ரை பண்ணுவோம், வேற வழி இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த வீட்டில் பல பேருமே அப்படிதான் இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டை பிரிச்சு பேசும்போது மாட்டிக்கிட்டு அப்படியே ஓகே டாட்டா பை பை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி வியானா எஸ்கேப் பண்ண மாதிரி தான் நீங்க அரோரா கேட்ட பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டாங்களே, துணியை எடுத்துட்டு போய் யார் தண்ணியில போட்டுது போது மாட்டிக்கிட்டு போய் எஸ்கேப் பண்ணாங்க. நேத்தும் விக்ரம் வந்து கரெக்டா பாயிண்ட்டை பிடிச்சி கேட்கும்போது வாக் அவுட் பண்ணாங்க. இதைத்தானே மீன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்து யாரு பாராட்டு வாங்கினாலும் பதட்டம் கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவன் பாராட்டு வாங்கிட்டான், நம்ம அடுத்து எப்ப பாராட்டு வாங்கணும்ன்றதுக்கு வெறியும் நம்ம முயற்சி பண்ணோம் இல்லையா அப்படின்றதையும், அடுத்து இந்த மொத்த பதட்டத்தையும் வெள்ளை பக்கெட்ல போட்டு ரொப்பி நடுவீட்டுல கொண்டு போய் வச்சு கேட்போமா, எப்படி நடுவீட்டுல எடுத்துட்டு போய் கொண்டு வச்சு கேட்போமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்துறாங்க. இப்ப இதுல எனக்கு என்ன புரியலன்னா, ஸோ இந்த ஒரு பக்கெட் மேட்டர் தான் உங்களுக்கு பெருசா தெரியுதா இந்த வீட்டுல முதல்ல அப்படின்றது பாயிண்ட். சரி, 2வது நடுவீட்டில் எடுத்துட்டு போய் வச்சதை போய் கேட்போம் அப்படின்றத சொல்றாரு. பக்கெட் இஷ்யூ எடுத்து பேச போறீங்க. இந்த பக்கெட் இஷ்யூல யார் மேல தப்புனா, எல்லாமே ப்ரீ
ப்ரீ பிளான்டு பண்ணி ஒரு விக்ரம் மேல ஒரு அக்யூசேஷன் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்க. வியானா, ரம்யா மற்றும் பார்வதி. அங்க விக்ரம் இருந்து அந்த பொசிஷனை ஏத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. அது விக்ரம் ஏந்துக்கல. இந்த இடத்துல ரம்யாவை தான் கேட்கணும். பக்கெட் மேட்டர்ல ரம்யா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்வதிக்கு தெரிஞ்சே வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் ட்ரெஸ் தெரிஞ்சுதான் எடுத்துட்டு போனியான்னு விக்ரம் மேல போட்டீங்க. ஸோ இந்த பக்கெட் இஷ்யூ வச்சு யாருக்கு சாதகமா பண்ண போறாருன்றதான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். குறிப்பா விக்ரமுக்கு எலிவேஷன் கொடுக்குறாரா இல்ல வியானாக்கு எலிவேஷன் கொடுக்குறாரான்றதான் நான் பார்க்க காத்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல விக்ரம் மேல தப்பு கிடையாது. கேப்டன் சொன்னாங்க, அவங்க எடுத்துன்னு வந்து வச்சாரு. நம்பர் 1. இன்னொரு பக்கம் வியானா தான் அம்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை தூக்கி அவர் மேல போட்டாங்க. அப்ப இல்ல அந்த பொண்ணு கேட்டது நியாயம் தானே அப்படின்ற மாதிரி இல்ல அவங்களுக்கு சாதகமா பேசுறாரா அப்படின்றது பார்ப்போம். இந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது அது வியானாக்கு தான் அடிக்கும். ஏன்னா பாயிண்ட்டை பிடிச்சி பதட்டப்பட்டு ஓடி போனது வியானா தான். எந்த இடத்துலையும் விக்ரம் ஓடி போல, வா பேசலாம் தான் 2 இடத்துலையும் இருந்தாரு. ஸோ அப்போ இது வியானாவை வச்சு செய்யற ஒரு ப்ரோமோவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.